ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இலவசமாக தையல் மிஷின் வந்து கொடுக்க போகிறாங்க. அது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறாங்க. இந்த வீடியோ வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பெண்களும் பாருங்கள். எல்லா பெண்களுக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து இலவசமாக தான் கொடுக்குறாங்க. அந்த திட்டத்தை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க. இது வந்து சொந்தமாக கவர்மெண்ட் காசு போட்டு தான் கொடுக்குறாங்கன்னு கிடையாது. நம்மளுடைய வரியை வாங்கிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. நம்ம வந்து டேக்ஸ் கட்டுறோம் பார்த்தீங்களா, அதை வச்சு தான் அவங்க நம்மளுக்கு வந்து திரும்பி ரிட்டர்னாகவே கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருமே இது வந்து பயன்படுறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். குயிக்காக ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடறேன். எப்படி அப்ளை பண்ணணும், இனி வந்து என்னென்ன அப்ளிகேஷன் எப்படி ஃபுல்லாக பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ண ஸ்கீம் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் மிஷின், அதாவது டெய்லர் மிஷின் ஸ்கீமு, ஃப்ரீ டெய்லர் மிஷின் ஸ்கீமு. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய மத்திய அரசு கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிள் அது எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ரெக்யூர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஜ் ப்ரூஃப், அதாவது இது எல்லாமே உங்களுடைய யாருக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கான ப்ரூஃப் டீட்டெயில்ஸ் தான் இதில் உள்ளது. எல்லாமே நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுடைய அப்பாவோட சர்டிஃபிகேட், அம்மாவோட சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையாது. நீங்கள் வந்து யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட சர்டிஃபிகேட் தான் இருக்கணும். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்களாக இருக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து சொந்த ஊர் தமிழ்நாட்டில் வச்சு அவங்கள இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 20 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து முன்னுரிமை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஊனமுற்றவங்கள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கணவனால் கைவிடப்பட்டவங்க, டைவர்ஸ் ஆனவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக வந்து உங்களுக்கு வந்து இலவசமாக தையல் மிஷின் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஏஜ் ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க. ரெண்டாவது வந்து ரீசெண்டாக நீங்கள் எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டில் பார்த்திங்கன்னா மந்த்லிக்கு வந்து 12,000 ரூபா இருக்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி வாங்கணுங்கிற வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களோட இசேவை மையத்திலே நீங்கள் போய்ட்டு இன்கம் சர்டிஃபிகேட் 12,000 ரூபா மாதம் 12,000 ரூபா இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்க வந்து எடுக்கிறாங்க. இது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களை மட்டும்தான் இது வந்து எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து நம்ம வந்து மந்த்லி வந்து நான் வந்து 20,000 30,000 சேலரி வாங்குறேன் அப்படின்னா வந்து அவங்க வந்து எடுத்துகிற மாட்டேங்கிறாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க தான் எடுக்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் ப்ரூஃப், அதாவது 12,000 ரூபா உள்ளதை எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஆதார் கார்டு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து எனக்கு வந்து தையல் மிஷின் தெரியும், நான் வந்து தைப்பேன், அந்த மாதிரி உள்ள சர்டிஃபிகேட், தையல் மிஷின் ஸ்கில் உள்ள சர்டிஃபிகேட் வந்து ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ராமநாதபுரம் இருந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இல்லாமல் நீங்கள் வந்து ராமநாதபுரம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து தையல் மிஷின் கோர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க மூலியமாக நான் வந்து இப்படி சர்டிஃபிகேட் வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அடுத்து வந்து உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பர், உங்கள் கையில் உள்ள மொபைல் நம்பரு. அடுத்து வந்து அப்ளிகேஷன் உங்களோட சைன் தேவை. அடுத்து வந்து வித்து ப்ரூஃப் கேட்பாங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் கேட்பாங்க. கேஸ்ட், அதாவது ஜாதி சான்றிதழ், இது எல்லாமே கேட்பாங்க. மொத்தம் 10 ஐட்டம் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே பாருங்கள், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நல்லா 1-2 தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். யாரும் தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் லிங்க்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வருவீங்க. இந்த பேஜ் நெட் சென்டரில் போய்ட்டு அவங்க நெட் சென்டர் வந்து மெயில் பண்ணிவிட்டு அவங்கள வந்து இந்த ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன். ஒரு 1-2 பேப்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து எழுதும்போது ஏதாவது எழுத்துக்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேப்பரை வச்சுருவீங்களா, அதனால தான் சொல்கிறேன். 2 ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் அப்ளிகேட் உங்களுடைய பேர் போட்டுருங்க. யாருக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பேர் போட்டுருங்க. மேலாக ஃபீமேல்னு இருக்கிறாங்க. இது வந்து பெண்கள் தான், ஆனால் நீங்கள் வந்து ஃபீமேலே மென்ஷன் பண்ணிடுங்க. அது வந்து அட்ரஸ் ப்ரூஃப், பெர்மனண்ட் அட்ரஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ப்ரூஃப் வந்து கொடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ளவங்க மட்டும்தான் வந்து எடுப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட், நீங்கள் என்ன கேஸ்ட் சொல்லிடுங்க. அடுத்து வந்து இதில் வந்து நீங்கள் ஏதாவது புவர்னா புவர் போட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் என்ன கேட்டகரியோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து அனுவல் இன்கம் சொல்லிட்டு அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சைன் போட்டு
சர்டிஃபிகேட் பி என்க்ளோஸ்டுன்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து பின்னாடி அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து யார்கிட்ட கொடுக்கணும்னா சமூக நல உதவியாளர் எல்லா ஊர்லேயுமே இருப்பாங்க ஆஃபீஸில். இப்போ கேளுங்க, சமூக நலத்துறை அந்த ஆஃபீஸில் தான் இப்போ இது வந்து சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணி ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து என்னென்ன அவங்க டீட்டெயிலாக கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கிறனால கண்டிப்பாக அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. அது மூலிமா வந்து நீங்கள் வந்து ஈஸியாகவே உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணுறது கிடையாது. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் எல்லா டீட்டெயிலும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இது ஆஃப்லைனால தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி பின்னாடி அட்டாச் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, தயவுசெய்து சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேஷன் பெண்கள் யாராவது இந்த மாதிரி கேட்டகரியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதுபோல் ஒரு நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது திட்டங்களோட தமிழ்நாடு திட்டங்கள், இந்தியாவில் ஏதாவது திட்டங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனலில் ரெகுலராக போட்டுக்கிட்டே வரோம். அந்த சேனலை பார்க்காதவங்க ரீசெண்டாக வீடியோ நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோம், போய் பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன் லைக் பண்ண சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.